வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். நிஃப்டி 50 இன்னைக்கு 0.41% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.38% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 0.5% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.88% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 1.21% அளவுக்கு வந்து அப் ஆயிருக்கு. இன்னைக்கு 2025ஓட முதல் நாள் ட்ரேடிங் செஷனான இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான நோட்ல எல்லா இண்டெக்ஸுமே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் ப்ராடர் மார்க்கெட் எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸுமே இண்டிசஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது இந்த இயருக்கான ஒரு நல்ல செயனா வந்து பார்க்கப்படுது. இந்த இயர் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து காட்டுது. ஸோ செக்டார் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி மெட்டல் பிளஸ் வந்து நிஃப்டி ரியாலிட்டி தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல நிஃப்டி கன்சூமர் டூரபிலிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து 0.77% வந்து அப்பா இருக்குது. நிஃப்டி 50 ஓப்பன் ஆன போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆனது. பட் அரௌண்ட் 10:30 அப்போ வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் இருந்தது. பட் கிராஜுவலா வந்து கெயின் ஆகி எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பாத்தீங்க அப்படின்னா 98 பாயிண்ட் வந்து அப் ஆகி 23,742 அப்படிங்கிற லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 கிக் ஆஃப் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து கிக் ஆஃப் ஆயிருக்குது. சென்செக்ஸ் ஓப்பன் ஆனது பாத்தீங்க அப்படின்னா 78,265 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து ஓப்பன் ஆகியிருந்தது. சென்செக்ஸ் இன்னைக்கு வந்து ஹை பாத்தீங்க அப்படின்னா 617 பாயிண்ட் வரைக்குமே ஹை போயிருந்தது. இருந்தாலுமே வந்து அந்த மொமெண்டமை தக்க வச்சுக்க முடியாம எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் பாத்தீங்க அப்படின்னா 368 அப்படிங்கிற ஒரு கெயினை மட்டும் கொடுத்து 78,507 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லீடிங் கெய்னர்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு HDFC பேங்க், லார்சன் அண்ட் டியூப்ரோ, எல்என்டி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த கம்பெனிகள் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான அப் ட்ரெண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெவி வெயிட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. மார்க்கெட்ல நிஃப்டி 50ல நல்ல ஒரு வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கெயினை கொடுத்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான கெயினை வந்து கொடுத்துருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ஓப்பனுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்ம பங்கு சந்தைக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய வருஷமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸும் நிறைய வர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் சைன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஐஐ 8,536 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 6,846 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா 1,290 கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டிஐஐ. எஃப்ஐஐ அண்ட் எஃபிஐ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1,237 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3,019 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ல வந்து -1,782 கோடி அளவுக்கு வந்து மார்க்கெட்ல இருந்து அமௌண்ட்டை வெளியெடுத்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2025ஓட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸுமே வந்து இன்னைக்கு ட்ரேடிங் ஹாலிடேவா தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐயோட பார்ட்டிசிபேஷன்ங்கிறது வந்து பெருசா இல்லை. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்த கொஞ்சம் ட்ரேட்லயுமே எஃப்ஐஎஸ் வந்து அமௌண்ட்டை வெளியே எடுக்க தான் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 16வது ஒரு ட்ரேடிங் செஷனா வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் அவுட்ஃப்ளோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1,782 கோடியா வந்து இன்னைக்குமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சைன் கிடையாது. இருந்தாலுமே இந்த லீவு முடிஞ்சு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இறங்கி அவங்க என்ன பண்ண போறாங்கிறது பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷன்ங்கிறது வந்து பாசிட்டிவ்ல போகுமா இல்லை இன்னும் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஸோ டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் மாருதி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, எல்என்டி, பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா மோட்டார்ஸ். டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, அதானி போர்ட், ஓஎன்ஜிசி, டாடா ஸ்டீல். நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பேங்க், யுனைடெட் டிஎஸ்பி, டோரண்ட் ஃபார்மா, ஜியோஃபின், விபிஎல். டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஜிஎல், லோதா, பிஐடிஏஎல், ஸ்ரீ சிமெண்ட், அதானி பவர். இந்த கம்பெனிகள் வந்து டாப் 5 லூசர்ஸாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா என்சிசி, நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட். இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 349 கோடியா வந்து இருக்குது. இந்த டிசம்பர்ல இந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஆர்டர் மூலமா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்குது. இந்த ப்ராஜெக்டோட கம்ப்ளீஷன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 32 மாசமா வந்து இருக்குது. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025ல வந்து இன்ஃப்ளோ ஆர்டர் இவங்க ஃபிக்ஸ் பண்ண இந்த 20,000 22,000 கோடி அளவுக்கான இன்ஃப்ளோ ஆர்டர் எடுக்கணுங்கிற இவங்க ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை வந்து
ஆல்மோஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 2 குவார்டர் வந்து முடிஞ்சிருக்குது. 55 to 60% அளவுக்கான ஆர்டர் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. லோவர் பிட் பண்ணி. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா 3389 கோடி அளவுக்கான இபிசி கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. தௌதான் டேம் வந்து கட்டுறதுக்கு. இதோட எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 72 மாசமா வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஜேவிஎன் இந்த கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். எஸ்ஜேவிஎன் பாத்தீங்க அப்படின்னா பீகார் கவர்மெண்டோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஹிதிதா துர்காவதி பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து 1000 MW கெப்பாசிட்டி உள்ளது. இதோட எஸ்டிமேஷன் பாத்தீங்க அப்படின்னா 5663 கோடியா வந்து இருக்குது. இது மூலமா வந்து இவங்க டெய்லி வந்து இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய பீக் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா 6.325 MUவா வந்து இருக்க போகுது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பீகார்ல வந்து 5000ல இருந்து ஒரு அதுக்கு மேலேயான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்டா இது அமைய போகுது. இதோட அப்ராக்சிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 10,000 கோடியா இருக்க போகுது. ஸோ லோக்கல் எக்கனாமிக் growthங்கிறது வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா நல்லாவே இருக்க போகுது. எஸ்ஜேவிஎன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோடல் ஏஜென்சியை வந்து செட் பண்ணி டெவலப் பண்ண போறாங்க பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் பீகார்ல பண்றதுக்கு. ஸோ கரண்டா எஸ்ஜேவிஎன் வந்து ஒரு 12,000 மெகாவாட் அளவுக்கான ப்ராஜெக்ட் வந்து எல்லா ஸ்டேட்லயுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து ஐடிசி லிமிடெட் ஐடிசி ஹோட்டல் டிமெர்ஜர் இதுல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இன்னைக்கு ஜனவரி 1 2025. ஸோ இன்னைக்கு அஃபிஷியலா வந்து இந்த டிமெர்ஜருங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஷேர் ஹோல்டர் வந்து 10 ஐடிசி ஷேருக்கு வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து கிடைக்க போகுது. இதோட ரெக்கார்டு டேட்டுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 6 வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து டிரான்சாக்ஷனுங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ஐடிசி ஹோட்டலோட ப்ரைஸ் ப்ரொஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 113 ரூபால இருந்து 170 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள வந்து இந்த ஷேர் ப்ரைஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இது எதை வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இவி அண்ட் எபிட்டா டேட்டாவை பேஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹோட்டல் செக்டர்ல இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸோட மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஐடிசி ஹோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியை வந்து டிமெர்ஜர் ஆக போகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டலாகவே ஃபினான்ஷியலாகவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் வந்து இந்த கம்பெனி இருக்குது. ப்ளஸ் ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் ஒரு 2 ஹோட்டல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா பிளானும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொட்டென்ஷியல் growth வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஒரு டொமஸ்டிக் டூரிசமும் வந்து பூம் ஆகிட்டு இருக்குது கோவிட்டுக்கு அப்புறம். ஸோ அதில் வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து பெனிஃபிட் அடைகிறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அடுத்து ஹால் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஏ மார்க் 2 ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஒரு நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்குது. அக்விசேஷன் ஆஃப் GE F414INS6 இந்த இன்ஜின் வந்து ஜென்ரல் எலக்ட்ரிக் இவங்க கிட்ட இருந்து வந்து அக்விசேஷன் பண்றதுக்கு வந்து ஒரு நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இந்த நெகோசியேஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2025 வந்து ஃபைனலைஸ் வந்து ஆக போகுது. இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ஜூன் 6 2023 வந்து பண்ணியிருந்தாங்க. GE F414INS6 இன்ஜின் வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இந்தியாவில். ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் நோட் நெகோசியேஷனுங்கிறது வந்து எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா வந்து 80% ப்ராடக்டை இந்தியாவிலே உற்பத்தி பண்றதுக்கு இந்த அக்விசேஷன் ப்ளஸ் வந்து நெகோசியேஷன் வந்து போகுது. ஸோ இது நடந்து முடிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஃபா வந்து ஒரு $1 பில்லியன் அளவுக்கான ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து பவர் மெக் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னிஃபிகண்டான ஆர்டர் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அதானி பவர்ல இருந்து. ஸோ இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 294 கோடியா வந்து இருக்குது. கார்போ ஃபேஸ் 2 தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ யூனிட் 3யோட கம்ப்ளீஷன் டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாசமா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 4ஓட கம்ப்ளீஷன் டைம் வந்து 18 மாசமா வந்து கொடுத்துருக்காங்க. நவம்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு 510 கோடி அளவுக்கான மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து சத்தீஸ்கர்ல வின் பண்ணியிருந்தாங்க. இதோட கம்ப்ளீஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 34 மாசமா வந்து இருக்குது. அதே சமயத்தில் இவங்க என்வரன்மெண்டல் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 விதமான ஃப்ளூ கேசஸ் வந்து டீசல்ஃபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து 6100 கோடி அளவுக்கான ஒர்த் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி. இது மூலமா வந்து என்வரன்மெண்டல் இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து டீடாக்ஸ் பண்ணி 92% அளவுக்கான எமிஷன்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு வந்து
பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட எமிஷன் ரிடக்ஷன் கோலுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்க போகுது. ஸோ அடுத்து சுஸ்லான் எனர்ஜி இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்த ஒரு பாசிட்டிவ் நோட்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷனான இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 4லேருந்து ஒரு 5% அளவுக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்குது. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ரூ. 64.67 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இருந்தாலுமே இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 86 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதுல இருந்து ரொம்ப டவுன்லாம் இருக்குது இன்னுமே. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. அதாவது கிறிசல் வந்து சுஸ்லான் எனர்ஜிக்கு வந்து லாங் டேர்ம் டெப்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BBB- ஸ்டேபிள்ல இருந்து BBB+ பாசிட்டிவ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்குது. அதே சமயத்தில் 2 days பிஃபோர் தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். சுஸ்லான் எனர்ஜி வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு சக்ஸஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க பெனால்டி டாக்ஸ் வந்து கெட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து வேவர்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் மூலமா அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 260 கோடி அளவுக்கான பெனால்ட்டியை வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கோடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக ஒரு 3 months நடந்த டவுன்ஃபால்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக வந்து அப்பாகி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த இயரோட ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷன் நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலுமே இன்னுமே வந்து எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து அவுட்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இதில் சேஞ்சஸ் நடக்கும்போதும் மட்டும்தான் வந்து ஒரு டிராஸ்டிக்காக நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். அந்த ட்ரெண்டு மாறாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஒரு சைடு வைஸ்லேயே மூவ் ஆகிறதுக்காக ஒரு வாய்ப்பு தான் வந்து இருக்குது. ஸோ அப்படியே சைடு வைஸ்லேயே மூவ் ஆனாலும் ஒரு மந்த்தும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லாக நிஃப்டி 50ங்கிறது டவுன்ஃபால் வந்து பார்க்க தான் போகுது. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை பொறுத்து தான் வந்து நம்ம மார்க்கெட் அப் ஆகுமா இல்லை இன்னும் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டி 50ங்கிறது 22,300 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அது எப்போ நடக்கும் தான் நமக்கு தெரியாது. மேபி இந்த மந்தில் கூட நடக்கலாம். ட்ரம்ப் பிரசிடெண்டாக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து அஃபிஷியலாக கொடுக்க போறாருங்கிறத பொறுத்து நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ February மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடாளுமன்றம் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த கூட்டத்தொடரில் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து என்ன அப்டேட்ஸ் கொடுக்க போறாங்கிறத பொறுத்தும் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக ஆகும். ஸோ அதை பொறுத்தும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஏஎஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வொலட்டாலிட்டி இருக்க தான் செய்யும். டவுன் ட்ரெண்டை நோக்கி போக தான் செய்யும். ஸோ இருந்தாலுமே இந்த நேரங்களில் நம்ம வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகி கன்சிடர் பண்ணக்கூடிய லெவலுக்கு வரும்போது நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அதை கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் வந்து நமக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.